Hallelujah. The Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Amen. 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 Praise you, Jesus. Thank you, Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். பிரைஸ் த லார்ட். ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்று இரவும் நம்ம கேட்க இருக்கிற வசனங்களுக்கு நேராக நம்ம இருதயம் ஆயத்தப்பட வேண்டி ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம். நம்ம இவ்வளவு நேரம் சகோதரியோடு சேர்ந்து விசேஷமா ஜெயரெடுக்காய் ஜெபித்தோம். மற்ற காரியங்களுக்காகவும் நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினோம். கர்த்தர் நிச்சயமாய் அந்த காரியங்களிலே நம்ம ஜெபித்த ஒரு மனதோடு ஜெபித்த அந்த காரியத்திலே ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் உண்டு பண்ணுவாராக. ஒரு அற்புத சாட்சியை கர்த்தர் எழுப்புவாராக. அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஒரு நிமிஷம் நம்ம இன்று கேட்க இருக்கிற வசனங்களுக்கு நம்ம இருதயம் ஆயத்தப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே, தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இரக்கமும் தயவும் கிருபையும் உள்ள நல்ல தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹalleluya, ஹalleluya. ஓ ஜீசஸ், glory, 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 glory. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, இதோ எங்கள் மேல் மனம் இறங்குங்கப்பா. உம்முடைய கண்களில தயவு கிருபை கிடைக்கட்டும். எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே, இதோ இந்த வேளையில உம்மை நம்பி கூடி வந்திருக்கிற ஒரு கூட்ட ஜனம் ஆண்டவரே, அப்பா இயேசப்பா, உம்முடைய வலது கரம் இப்பொழுதே எங்கள் மேல காணப்படட்டும் ஆண்டவரே. விசேஷமாய் நாங்கள் ஜெபித்த அந்த காரியத்துல கூட இன்னொரு விசை கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தாவே. நீர் பிள்ளைக்கு பூரண சுகத்தை கட்டளையிட வேண்டும். இயேசுவின் ரத்தம் பூசி ஜெபிக்கிறோம். உம்முடைய தழும்புகளால சுகமடைய வேண்டி ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, அப்பா வாய்க்க பண்ணுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதோ இந்த வேளையில பரிசுத்த ஆவியானவர் எங்களை எல்லாம் ஆளுகை செய்யணுமே அப்பா. எங்கள் இருதயம் ஒரு மனதோடு உம்மை நோக்கி பார்க்கணுமே, ஒரு முகத்தோடு ஆண்டவரே. எங்கள் இருதயம் கவனமாய் உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கணுமே தகப்பனே. அப்பா, ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் எங்களுக்கு இந்த வேளையில இறங்கி உத்தரவு அருள வேண்டுமே அப்பா. ஹalleluya, 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 ஹalleluya. எங்களுக்கு விரோதித்து எழும்பி வருகிறதான பொல்லாங்கனை கர்த்தருடைய வசனத்தை கொண்டு நாங்கள் ஜெயித்தெழும்பணுமே அப்பா. ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தினுடைய அபிஷேகமும் உம்முடைய வசனத்தினுடைய பலனும் எங்களுக்கு கிடைப்பதாக தகப்பனே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய வசனங்களை அனுப்பி சுகப்படுத்துகிறவர் என்பதை அறிந்திருக்கிறோமே அப்பா. இந்த வேளையில உம்முடைய வசனங்களை எங்களுக்கு அனுப்புவீராக. ஜீவ வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளணுமே அப்பா. உம்முடைய கிருபைகளுக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை மன்னியும், சுத்திகரியும். ஒவ்வொருவர் மேலேயும் உம்முடைய கரம் வைக்கப்படட்டும். சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் கர்த்தர் இந்த வேளையில ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த சமயத்தை கர்த்தர் எங்களுக்கு வாய்க்க பண்ணுங்கப்பா. இந்த காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள இந்த வேளையில கர்த்தர் எங்களுக்காய் மனமிறங்க வேண்டுமே அப்பா. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால ஜெபித்து பூரணமாய் தாழ்த்தி உம்முடைய திரு பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஜீசஸ், praise the Lord. Hallelujah. Glory to God. Amen. Thank you, Jesus. ஆவியானவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ஒரு பாடலை கூட பாடி வசனங்களுக்கு நேராய் கடந்து செல்லலாம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன்,
கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிற வாக்கியம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஒருபோதும் அவர் கைவிடுவதில்லை. ஆமென். ஹalleluya. Glory to God. அவர் நம்மை பாதியில விட்டு விடுகிற தேவன் அல்ல. ஹalleluya. Praise the Lord. நம்ம மேல பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. Praise the Lord. Hallelujah. Glory to God. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. ஆமென். பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமேன். ஆமென். திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமேன். கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய், நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே, நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய், ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய், தினம் அல்லேலுயா என்றே ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலுயா என்றே ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. Hallelujah. Glory to God. Amen. Praise the Lord. Hallelujah. 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 Oh, Jesus. Amen. Horabala ribadana shandaradia ribadana horabo shibaraba ribikarabala.
Oh, glory, 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 glory. Rabala ribababa ஷபரிப கரபல. பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் இஸ்ரவேலை காத்து வழி நடத்தின தேவன். ரபல ரிபதனமோ ஷியந்தரதியா. ஓ க்ளோரி 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 க்ளோரி. நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு வருவேன். நீ அக்கினியில் நடக்கும் போதும் நான் உன்னோடு இருக்கிறேன். ஓ தண்ணீர் ஆறுகள் உன்மேல் புரளுவதில்லை, தண்ணீர்கள் உன்னை மேற்கொள்வதில்லை, அக்கினி உன்னை எரிப்பதில்லை, நான் உன்னுடனே இருக்கிறேன். உரபல ரிபதுனபோ ஷிபரபதிபிக்கரபல ஷபரிபக்கரபல. ஓ அக்கினி ஜுவாலைகள் உன்னை பற்றுவதில்லை. ரிஷபபப ரிபக்கரபல. ஓ ரிஷண்டராதி அந்துரஷ்யா. Glory to God. Amen, Jesus. Oh, Shabaribakarabala. Thank you, Lord. உன் அலங்கத்திற்குள்ளே சுகமும் உன் அரண்மனைக்குள்ளே சமாதானமும் தங்கியிருப்பதாக. ரிஷபரிபக்கரபல. Thank you, Holy Spirit. Amen. Glory to God. Hallelujah. Hallelujah. Amen, Jesus. Thank you, Father. Glory, 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 glory. Hallelujah. Hallelujah. இதோ சங்கார தூதன் உன் இடமாய் உன்னுடைய கூடாரத்தில் வருகிறதில்லை. ரிஷபரிபக்கரபல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூசப்பட்டதான உன்னுடைய வாழ்க்கையில சங்கார தூதன் வருகிறதில்லை. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ரிஷபரிபக்கரபல. உரபல திரவொஷந்தர. Amen, Jesus. Glory, glory, glory. Hallelujah. ஆமென். இப்பொழுதே சத்துருவினுடைய பிடிகள் முறிக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறோம். ரிஷபரிபக்கரபல. ஹோலி ஸ்பிரிட். ஆமென். வல்லமையாய் இறங்குங்கப்பா இயேசுவின் நாமத்திலே. ஆமென். Thank you, Lord. Hallelujah. இந்த இரவும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல மனமிறங்கி, ஓ ஜீசஸ், ஹalleluya, நமக்கு கர்த்தர் கிருபையாய் நம்மோடு இடைபடுகிறார். இந்த இரவு நம்ம வாசிக்க நம்ம எடுத்துக்கொள்வோம். ஹalleluya. கர்த்தருடைய வசனங்களுக்கு நேராய் செல்வோம். ஹalleluya. இதோ லூக்கா 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். Amen, Jesus. Glory to God. Hallelujah. Praise the Lord. Amen, Jesus. லூக்கா 17ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை 19வது வசனத்தை வாசிக்கலாம். Luke 17, 18 and 19. தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். Amen. Praise the Lord. Hallelujah. கடந்த வாரத்திலும் கூட பிரதர் மோகன் அவர்கள் செய்தி கொடுத்திருந்தாங்க. அதனுடைய செய்தியினுடைய காரியங்கள் நல்ல கர்த்தருடைய கிருபையினால தம்முடைய ஜனங்களிடத்துல கர்த்தர் வார்த்தைகளை தெரிவித்திருந்தார். நான் இன்னும் அதை முழுவதும் கேட்கல. ஆனாலும் அதனுடைய காரியங்களை நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம். கர்த்தருடைய வசனங்களை ஒரு வாரம் கேட்டு அடுத்த வாரம் மறந்து போவதற்கல்ல, அதை நாம் எப்போதும் நினைவுபடுத்திக் கொள்வோம். ஏதேன் தோட்டத்தினுடைய அந்த காரியங்களை நம்ம நினைத்து கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் அனுப்பின அவருடைய வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சகோதரருக்காக கூட நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்று இரவும் கூட கர்த்தர் நம்மை விசேஷ விதமாய் அவர் சந்திக்க வேண்டும். அவருடைய வசனங்களோடு நம்மோடு அவர் இடைபடுகிறார். ஒவ்வொரு வாரமும் நம்மோடு கர்த்தர் இடைபடுகிறார். இன்று இரவும் கூட கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வேத பகுதி தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இது நமக்கு அறிந்த ஒரு வேத பகுதி.
10 பேரு குஷ்டரோகிகள் ஒரு கிராமத்தில இயேசு கிறிஸ்து பிரவேசித்த உடனே 10 பேரும் அவருக்கு எதிரே வருவார்கள். அவர்கள் தூரத்திலே தான் நிற்பார்கள். காரணம், குஷ்டரோகிகள் பக்கத்தில நல்ல வேறு மனிதர்கள் பக்கத்திலே அவர்கள் வரக்கூடாது. ஆனாலும் அவர்கள் தூரத்திலே நின்று கொண்டு இருந்தாலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். நமக்கு என்ன தெரிய வேண்டும்? ஒரு மனிதன் தூரத்திலே கர்த்தருக்கு இருந்தாலும் சரி, அருகாமையிலே இருந்தாலும் சரி, அவன் இயேசுவோடு நெருங்கி பழகுகிறவனாய் இருந்தாலும் சரி, அவனுக்கு இன்னும் நெருக்கங்கள் இல்லை, அவன் இன்னமும் தூரமாகத்தான் இருக்கிறான் என்று எண்ணிக்கொண்டிருந்தாலும் சரி, 2 பேருக்கும் கர்த்தர் மனமிரங்கக் கூடியவர்தான். அல்லேலூயா! 2 பேரிடத்தினுடைய ஜெபங்களையும் அவர் கேட்க வல்லவர்தான். இன்றைக்கும் கர்த்தரோடு நெருங்கிய ஐக்கியத்தில் இருக்கிறவர்களும் இயேசுவை நோக்கி ஜெபிக்கிறார்கள். அவருடைய நாமத்தினாலே சில காரியங்களை கேட்கிறார்கள், பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அற்புத சுகம், விடுதலை உண்டாகிறது. ஆனால் இன்னமும் தூரத்திலே இருந்து கொண்டும் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களும் உண்டு. அல்லேலூயா! அவர் அருகாமையிலே அவரை நெருங்கி வரவேண்டியது அவசியம்தான். அவரிடத்துல வந்தால் எவ்வளவோ நன்மைகள் உண்டு. அவரிடத்துல வருவது இன்பமான காரியம். அவரிடத்துல வரக்கூடிய ஒரு ஸ்லாக்கியமும் நமக்கு உண்டு. ஆனாலும் சில வேளைகளிலே, சில சமயங்களிலே நம்ம அவருக்கு நெருக்கமாய் வருகிறதில்லை. சில காரியங்கள் நமக்கு தடையாய், தூரமாய் நம்ம நிற்கும்படி செய்து விடுகிறது. நம்முடைய இருதயம் அப்படி காணப்படுகிறது. நம்முடைய நிலைமைகள் அப்படி நமக்கு சில வேளைகளிலே நம்மை வைத்து விடுகிறது. ஆனாலும் கூட இயேசுவை நோக்கி கூப்பிட்டால், அல்லேலூயா, எந்த சமயத்துல இருந்தும் ஒருவன் அவரை நோக்கி கூப்பிட்டால், 13வது வசனத்துல இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள் என்று பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். 12ஆம் வசனத்துல அந்த 10 பேரும் அவருக்கு எதிராக வந்தார்கள், ஆனாலும் தூரத்திலே நின்று அவர்கள் அப்படி கூப்பிட்டார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, glory to God. ஒருமுறை யோனா அவன் தண்ணீர்களின் அடியிலே போடப்பட்டு விட்டான். அவன் தண்ணீர்களுக்கு அடியில அவனுடைய வாழ்க்கை போய் சிக்கி கொண்டது. அடியில இறங்கி கொண்டே இருக்கிறான். ஆனால் அங்கே இருந்தும் அவன் கர்த்தரை நோக்கி பார்க்கிறான், தேவாலயத்தை நோக்கி அல்லது கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறான். அப்படி அவன் பார்க்கிற போது அவனுடைய ஜெபங்களும் கேட்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எந்த நிலைமையில இருக்கிறவனா இருந்தாலும் அவன் அவன் கூப்பிடத்தக்கவர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அவர் ஜெபங்களை கேட்கிறவர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் இடத்துல ஒருவன் உருக்கமாய், ஊக்கமாய் அவன் ஒரு மனதோடு ஜெபிக்கிற போது, தூரத்துல இருந்தாலும் சரிதான், அவன் அருகிலே இருந்தாலும் சரிதான், கர்த்தர் ஜெபங்களை கேட்கிறவர். அல்லேலூயா, glory, praise the Lord, அல்லேலூயா. இங்கே அப்படித்தான் இவர்கள் ஜெபிக்கிறார்கள். அப்பொழுது அவர் அவர்களை சுஸ்தமாக்கி, அவர்கள் ஆரோக்கியம் அடைய செய்து அவர்களை அனுப்பி விடுகிறார். நேரடியா சொல்றார், நீங்க ஆசாரியர்களுக்கு உங்களை போய் காண்பீங்கன்னு சொல்றார். எப்ப அற்புதம் நடந்துச்சுன்னே தெரியல. அல்லேலூயா. அவர்கள் போகிற போது சுத்தமானார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்ல ஆரோக்கியம் அடைந்துதான் அவர்கள் போகிறார்கள். நல்ல சுத்தம் அடைந்துதான் அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். இயேசுவின் இடத்துல ஒருவன் வந்து போகிற போது அவன் சுத்தமாக்கப்பட்டுதான் அனுப்பப்படுகிறான். அவனுக்கு அற்புதங்கள் பெற்றுக்கொண்டுதான் அவன் போகிறான். அவன் அற்புதங்களை பெறாமல் அல்ல, இந்த இயேசுவின் இடத்துல, இந்த ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்த எந்த மனுஷனானாலும் சரி, அவன் அனுப்பிவிடப்படுகிற போது அவன் சுத்தமாக்கப்பட்டுதான் அனுப்பப்படுகிறான். அவனுக்கு அற்புத சுகம் கிடைத்துதான் அவன் அனுப்பப்படுகிறான். இந்த இயேசுவின் நாமம் இந்த நாட்களிலேயும் அப்படியே காணப்படுகிறது. ஜனங்கள் இயேசுவின் இடத்துல வந்து போகிற போது அவர்கள் சுத்தமாக்கப்பட்டு அற்புத சுகங்களை பெற்றுக்கொண்டுதான் போகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாமம் தான் இயேசுவின் நாமம். அல்லேலூயா, glory to God. ஆனால் இங்கே ஒரு காரியம் நடைபெறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. என்ன, 10 பேரும் அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போனாலும் ஒருவன் மாத்திரம்தான் என்ன செய்கிறான், திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்பர விழுந்து
அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. அவன் இஸ்ரவேலன் அல்ல, அவன் சமாரியனாய் இருந்தான். அப்படியானால் என்ன? அவன் ஒரு புறஜாதியாய் இருந்தான். அவன் ஒரு இஸ்ரவேலனாய், அவன் வேதங்களை கற்றறிந்தவனாய் இல்ல. அவனுக்கு இப்படிதான் செய்ய வேண்டும் என்று யாரும் சொல்லிக் கொடுத்தது கிடையாது. ஆனால் தன்னுடைய இருதயத்திலே உணர்வுள்ளவனாகி அவன் கடந்து வருகிறான். அவன் சமாரியனாய் இருந்தான் என்று இங்கே குறிப்பிடப்பட காரணம் என்ன? அவனுக்கு இப்படிதான் நீ செய்ய வேண்டும் என்று யாரும் கற்றுக் கொடுத்து அவன் வரல, யாரும் சொல்லிக் கொடுத்து அவன் வரல. இயல்பாகவே, தன்னிச்சையாகவே, இதோ இவரிடத்துல வந்தோம், இவரிடத்துல சுகத்தை பெற்றுக்கொண்டோம், இவர் எனக்கு அற்புதம் செய்தார், இவர் எனக்கு நன்மை செய்தார், இவர் எனக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்திருக்கிறார், நான் இவரை மகிமைப்படுத்த வேண்டும். அதுவும் எப்படி மகிமைப்படுத்த வேண்டும்? உரத்த சத்தத்தோடு நான் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நான் துள்ளலோடு கர்த்தருடைய சமூகத்துல கடந்து வந்து ஆரவாரத்தோடு கர்த்தரை நான் மகிமைப்படுத்த வேண்டும். யாரும் அவனுக்கு அப்படி சொல்லி தரவில்லை. எந்த நிருபங்களையும் அவன் வாசித்ததில்லை. எந்த சட்ட திட்டங்களையும் அவன் அறிந்ததில்லை. காரணம், அவன் சமாரியனாய் இருந்தான். அவன் இஸ்ரவேலிலே ஒரு மனுஷனாய் இருந்திருந்தால் ஒருவேளை இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று அறிந்து வந்திருக்க கூடும். ஆனால் இவன் அப்படி அல்ல. இவனுக்கு இப்படித்தான் நிகழ்ந்தது. இன்றைக்கு பெந்தகோஸ்தே அனுபவம் அல்லது ஆவிக்குரிய நடத்துதல் என்று நாம் சொல்லுகிற போது அது தன்னிச்சையாக இப்படித்தான் ஒரு மனிதனை கிறிஸ்துவுக்குள்ளாய் நடத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இது ஏதோ இப்படி இவர்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது என்று அநேகர் சொல்லுகிறார்கள். இது கற்றுத்தரப்படுகிறது அல்ல, இது உணர்ச்சினாலே, உணர்ந்து கொள்ளுதலினாலே உண்டாகிற அனுபவமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியின் நடத்துதலினாலே நடைபெறுகிற அனுபவமாய் இருக்கிறது. இந்த அனுபவம் எப்படிப்பட்டது? இது தனக்கு கர்த்தரிடத்திலே இருந்து நன்மை பெற்றுக் கொண்டதை அறிந்த ஒரு ஆத்துமா கர்த்தருடைய பாதத்தின் அருகே கடந்து வந்து சபையிலே இணைந்து கொண்டு கர்த்தரை சத்தமாய், உரத்த சத்தமாய் தேவனை மகிமைப்படுத்தி இயேசுவுக்கு முன்பாக கடந்து வந்து அவரை முழு வணக்கமாய் வணங்கி அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற அனுபவத்தை கொண்டு வந்து விடுகிறது. ஒரு ஆவிக்குரியவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? அது தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை, அது கர்த்தரை தொழுது கொள்ளுகிற வாழ்க்கை, அது இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ணுகிற வாழ்க்கை, அது தேவனை மகிமைப்படுத்துகிற பரிசுத்த ஆராதனைக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா, glory to God. அது உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்த தான் கடந்து வர. அப்படித்தான் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை நடத்துகிறார். ஹல்லேலூயா, glory to God. ஆமென் ஜீசஸ். இது யாரோ மூளைச்சலவை செய்து வருகிற அனுபவம் கிடையாது. இது தன்னிச்சையாக ஆவியினால் நடத்தப்படுகிறவனுடைய அனுபவமாய் இருக்கிறது. glory to God. ஆமென். Praise the Lord. அப்படித்தான் இந்த மனுஷனும் கடந்து வருகிறான். 10 பேர்ல ஒருத்தன் அப்படி கடந்து வருகிறான். அநேகரும் அழைக்கப்படுகிறார்கள், தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். ஆனால் சிலரே கூட கர்த்தருடைய சமூகத்திற்கு இப்படி வருகிறார்கள். சிலரே கூட இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை தெரிந்து கொள்ளுகிறார்கள். சிலர் தான் இந்த பெந்தகோஸ்தே சபையில இணைக்கப்படுகிறார்கள். அநேகருடைய காரியங்களிலே வசனங்கள் கடந்து வருகிறது, வாழ்க்கையில வசனங்கள் கடந்து வருகிறது. ஆனால் ஒரு சிலரே கூட இப்படி உணர்வடைந்து தேவ சமூகத்துல ஆர்ப்பரிக்கும்படிக்கு, அவரை ஆராதிக்கும்படிக்கு கடந்து வருகிறார்கள். அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படிக்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனிடத்துல கேட்கிறார், சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஹல்லேலூயா, glory to God. ஆமென். praise the Lord. hallelujah. சரி, அப்படியே மார்க்கு சுவிசேஷத்தினுடைய 5ஆம் அதிகாரத்திற்கு நம்ம கடந்து வருவோம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 33, 34 வாசிப்போம். தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையையெல்லாம் அவருக்கு சொன்னாள்.
அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஆமென். ஹalleluya. praise the lord. இங்கேயும் ஒரு ஸ்திரீ கடந்து வருகிறாள். இவளுக்கு என்ன அனுபவம் உண்டாகிறது? இவள் முதலாவது யாருக்கும் தெரியாமல் அவள் பதுங்கி தன்னுடைய நிலைமைகளை மறைத்து தான் அவள் வரவேண்டிய நிர்பந்தம் அவளுக்கு இருந்தபடியினாலே, ஆனாலும் இந்த இயேசுவினிடத்திலே வந்தால் சுகத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிந்தவளாய் அவள் கடந்து வருகிறாள். இந்த 10 பேராவது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வந்து நின்றார்கள். அவர்கள் தூரத்தில் இருந்தாலும் அவரை நோக்கி எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். ஆனால் இவளுடைய அனுபவம் முற்றிலும் வேறு மாதிரி இருந்தது. இவள் சத்தமிடவில்லை, இவள் பதுங்கி வருகிறாள். அல்லேலூயா. இவள் முன்பாக வரவில்லை, இவள் பின்பாக வருகிறாள். அல்லேலூயா. இவள் எங்கேயோ யாருக்கும் அறியாமல் வந்து கொண்டிருக்கிறாள். வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய அவர்கள் இயேசுவை தொடக்கூடாது, அவர்கள் இயேசுவின் இடத்துல வரக்கூடாது என்று எண்ணி அவர்கள் தூரத்தில் நின்றார்கள். காரணம் அவர்களுடைய நிலைமை அப்படி. ஆனால் இவளுடைய அனுபவம் எப்படி? நான் அவருடைய ஆடையின் தொங்கலின் ஓரத்தையாகிலும் தொட்டால் சுகமடைவேன் என்று வந்து கொண்டிருந்தாள். அல்லேலூயா. இவள் ஜெபிக்கவில்லை, இவள் தீர்மானித்து வந்து கொண்டிருந்தாள். இவளிடத்துல ஒரு தீர்மானம் இருந்தது, ஒரு விசுவாசம் இருந்தது. இவள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாள் என்று இங்கே கொடுக்கப்படவில்லை. ஆனால் இவளுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த இயேசுவினிடத்தினுடைய அவருடைய ஆடையின் தொங்கலின் ஓரத்தையாகிலும் நான் தொட்டுவிட்டால் எனக்கு ஒரு விடுதலை உண்டாகும் என்று, நான் சுகமடைவேன் என்று விசுவாசித்து கடந்து வந்தால். அல்லேலூயா. ஒரு பக்கம் தூரத்திலே இருக்கிறவர்களா இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிட்டு சுத்தமான 10 பேரும் உண்டு. இங்கே இன்னொரு பக்கம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ தன்னுடைய வாழ்க்கையில பல சோதனைகளை கடந்து வந்து விட்டவள். இவள் எப்படி கர்த்தரிடத்துல கடந்து வருகிறாள்? இவளுடைய அனுபவம் முற்றிலும் மாறாக இருந்தது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சிலருக்கு அவர்கள் இயேசுவை நோக்கி கூப்பிட்டு சுகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். சிலருக்கு விசுவாசித்து கர்த்தரிடத்துல ஒரு விசுவாசத்தோடு கடந்து வந்து அவர்களும் சுகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். இந்த இயேசுவின் இடத்துல எப்படிப்பட்டவர்களாய் எப்படி வந்தாலும் சரிதான். அல்லேலூயா. அவர்களுக்கு என்ன உண்டாகிறது? சுகம் உண்டாகிறது. அதுல ஏதாவது கர்த்தர் தடை வைத்திருக்கிறாரா? இல்ல. அல்லேலூயா. தூரத்துல இருந்து கூப்பிட்டாலும் சரிதான், யாருக்கும் தெரியாம பயந்து வந்து பதுங்கி வந்து அவருடைய ஆடையின் தொங்கலை தொட்டாலும் சரிதான், சுகம் உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவரிடத்துல நன்மைகள் கடந்து வரும். அவரிடத்துல இருந்து நன்மைகள் கடந்து வரும். இயேசுவின் நாமத்துல விடுதலை உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப இதற்கு தடை கிடையாது. காரணம், ஒரு சிலர் வெட்கி காணப்படலாம். இந்த இயேசுவின் இடத்துல நான் எப்படி வருவேன் வெளியரங்கமா என்று. அவர்களுடைய நிலைமைகள் அப்படி இருக்கும். அவர்களுக்கும் இயேசுவின் இடத்துல ஒரு இடம் உண்டு. அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல விடுதலை உண்டு. அல்லேலூயா. சிலருக்கு அருகிலே வர முடியாது. அவர்கள் தூரத்திலே இருக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. அவர்களும் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிற போது விடுதலை உண்டு. அல்லேலூயா. எது எப்படியோ யாரும் வந்தடையத்தக்க, எப்போதும் வந்தடையத்தக்கதான கண்மலையா இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. glory to God. ஆனாலும் இந்த 2 காரியத்தினுடைய ஒரு ஒற்றுமை என்ன என்பதை தான் நம்ம இங்க பார்க்க போகிறோம். முதலாவது இருந்ததுலயும் தடை இல்லை, 2வது இருக்கிற சூழல்லையும் தடை இல்லை. இப்ப யாராவது நீ இப்படித்தான் இயேசுவின் இடத்துல வரணும், இப்படி வரக்கூடாதுன்னு சொன்னா நம்ம சொல்லணும், இல்ல, இந்த இயேசு எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவரை விசுவாசித்து வந்துட்டா, அவரை நோக்கி கூப்பிட்டுட்டா, அவனுக்கு ஒரு விடுதலையும் அற்புதமும் உண்டு. அல்லேலூயா. அந்த சத்தியத்தை மாற்றி சொல்லக்கூடாது. நீ இப்படியெல்லாம் மாறித்தான், நீ இப்படியெல்லாம் உன்னை மாற்றிக்கொண்டுதான் இயேசுவின் இடத்துல வரணும் என்று அல்ல. அல்லேலூயா. இயேசுவின் இடத்துல எவனும் வரலாம், எப்படியும் வரலாம், எப்போதும் வரலாம். அல்லேலூயா. அவர் கூப்பிடத்தக்கவர். அல்லேலூயா. அவரை கூப்பிடும்படிக்கே அவருடைய நாமம் நமக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால தான் நமக்கு தெரிய வேண்டும், யாருக்கும் நம்ம தடையா இருந்து விடக்கூடாது. நம்மளுடைய சுவிசேஷம்
நற்செய்தி யாரையும் இந்த இயேசுவிடத்துல வருவதற்கு தடையா இருந்து விடக்கூடாது. எல்லோரையும் அரவணைத்துக் கொள்ளுகிறவர் தான் இயேசு. எல்லாரையும் சேர்த்துக் கொள்ளுகிறவர் தான் இயேசு. அவரிடத்துல வருகிற யாரும் வெட்கப்பட்டு போனதில்லை என்பதுதான் வேதம் நமக்கு கற்றுத்தருகிற காரியம். அல்லேலூயா. அதனாலே நாம் யாருக்கும் தடையா இருந்து விடக்கூடாது. நாம் சொல்ல வேண்டும், நீ யாரா இருந்தாலும் சரிதான், நீ அவரிடத்திலே வா, நீ வந்து பார், நீ அவரை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. அவர் உன்னை நேசிக்கிறார். அவர் உனக்கும் அன்பானவராகத்தான் இருக்கிறார். நீ இப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் உனக்கு அவர் உன்னை மன்னிக்க வல்லமை உள்ளவராகத்தான் இருக்கிறார். உன்னையும் அவர் அரவணைத்து சேர்த்துக் கொள்ள விருப்பம் உள்ளவராகத்தான் இருக்கிறார். அல்லேலூயா. குளோரி. ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு சித்தமில்லை என்று வேதம் சொல்லுகிறபடி அவரிடத்துல எல்லோரும் வந்தடையத்தக்கலாம். மனுஷனாய் பிறந்த இந்த பூமியில வந்த எந்த மனுஷனையும் ஒளிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து என்று வேதம் கற்பிக்கிறது. அல்லேலூயா. Glory to God. நீ இந்த மதத்திலே பிறந்ததினாலேயோ அல்லது உனக்கு இப்படிப்பட்ட பழக்கங்கள் இருக்கிறதுனாலயோ, நீ இப்படிப்பட்ட எண்ணங்களுடையவனாய் இருக்கிறதுனாலயோ உனக்கு அவர் தடை கிடையாது. உனக்கும் அவரிடத்துல அவகாசம் உண்டு. உனக்கும் அவரிடத்துல கிருபைகள் உண்டு. நீயும் அவரிடத்துல வந்து நன்மைகளை பெற்றுக் கொள்ளலாம். அவரிடத்துல பட்சபாதம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. Praise the Lord. உனக்கு பெயர் இப்படி இருக்கலாம், ஆனால் உனக்கும் அவரிடத்துல இரட்சிப்பு உண்டு, அவரிடத்துல மன்னிப்பு உண்டு என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அந்த அடிப்படையில எல்லாருக்கும் அவரிடத்துல வருவதற்கு அவர் ஒரு வழியா இருக்கிறார். அதனால தான் இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. Glory to God. தேவனிடத்துல வந்து சேர்வதற்கு, இரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்கு, நித்திய ஜீவனை அடைவதற்கு இந்த இயேசு ஒரு வழியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே வழியாய் இருக்கிறார். அவரை அன்றி, இயேசு கிறிஸ்துவின் நாமமே அன்றி வேறொரு நாமம் ரட்சிக்கப்படுவதற்கு மனுஷனுக்கு தரப்படவில்லை என்பதினாலே அவர் எல்லோருக்கும் எல்லாமுமாக, அவர் எல்லாவற்றையும் தம்முடைய சம்பூர்ணத்தினால் நிரப்புகிறவராய் அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. Glory to God. ஆமென். அவர் சொல்லுகிறார், என்னிடத்துல இடராமல் இருக்கிறவன் பாக்கியவான். என்னிடத்துல ஏன் நீ இடர வேண்டும்? உலக மனிதனிடத்துல நீ இடறுகிறாய், மற்ற உலக காரியங்களில நீ இடறுகிறாய். ஆனால் நீ என்னிடத்துல இடர வேண்டிய அவசியம் இல்லை. நீ என்னிடத்தில் இடராமல் நீ கடந்து வரலாம். தைரியமா இந்த கிருபாசண்டையின் இடத்துல கடந்து வரலாம். என்னை நோக்கி கூப்பிடு. நீ தாகமா இருந்தால் என்னிடத்துல நீ கடந்து வா. என்னிடத்துல வந்து இலவசமாய் நீ பானம் பண்ணு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ரட்சிப்பு இலவசமாய் நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. Glory to God. அதனாலே நாம் அறிந்து கொள்ளுகிற காரியம் என்ன? அதற்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் இந்த ரெண்டு பகுதியிலேயும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அது என்ன? ஹல்லேலூயா. இங்க முதலாவது நம்ம பார்த்த பகுதியிலேயும் அவன் மீண்டும் திரும்பி வந்து தேவனை மகிமைப்படுத்தி அவன் சொல்லுகிறான், அவன் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறான். அப்ப கர்த்தர் சொல்றார், நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லுகிறார். இங்கே இரண்டாவது பகுதியில இந்த ஸ்திரீயானவள் கடந்து வந்த பிறகும் அவளிடத்திலே இயேசு சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று ஆசீர்வதித்து அனுப்புகிறார். ஹல்லேலூயா. ரெண்டு பேரிடத்திலும் நடந்த ஒற்றுமை என்ன? ஒற்றை நபராக அவர்கள் கடந்து வருகிறார்கள். அல்லேலூயா. கூட்டமாய் காணப்பட்டாலும் இந்த இயேசுவின் இடத்துல ஒவ்வொரு தனித்தனி நபராய் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒரு குடும்பமாய் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு தனிநபரும் இயேசுவினுடைய சமூகத்தில் இருந்து அவருடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒற்றை நபராக இந்த ரெண்டு பேரும் கர்த்தரிடத்தில் ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறார்கள். அதோடு மாத்திரமல்ல, கவனமா இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு அனுபவம் உண்டாகிறது. அது என்ன? ஒரு பூரண அனுபவம் உண்டாகிறது. ஒரு சுற்று வருகிறார்கள். அல்லேலூயா. நம்ம ஊர்களில சொல்லுவாங்க, நாங்க ஒரு சுத்து வந்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா வாழ்ந்தோம்னு அர்த்தம். ஒரு சுத்து வந்தோம், நல்ல பணங்காசு படைச்சு நாங்க என்ன செஞ்சோம்? வாழ்ந்தோம். இது ஒரு அப்படி ஒரு ஸ்லாங் இருக்கு நம்ம ஊர்ல, ஒரு வார்த்தை, அப்படி ஒரு ஃப்ரேஸ் இருக்கு.
ஒரு சுற்று நாங்களும் வந்தோம். அல்லேலூயா. அது போல இவர்களிடத்துல நம்ம பார்த்தால் என்ன கற்றுக்கொள்கிறோம்? இவர்களும் ஒரு சுற்று வருகிறார்கள். எப்படி வருகிறார்கள்? முதல்ல ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போன பிறகு திரும்பவும் அங்கே அவன் வருகிறதையும் பார்த்தோம். இந்த ஸ்திரீயானவளும் அற்புதத்தை, ஒரு வல்லமை கர்த்தரிடத்திலிருந்து வந்த உடனேயே, கர்த்தரிடத்திலிருந்து வல்லமை வந்த பிறகு வேற எதுவும் தேவையா? அதுலயே அவளுக்கு விடுதலை வந்துருச்சு. ஆனாலும் என்ன செஞ்சுட்டா, தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். அப்படியே போயிரல. அந்த 10 பேர்ல 9 பேர் போயிட்டாங்களே, அப்படியே போகல. அந்த மனுஷன் எப்படி திரும்பி வந்தானோ அதே போலதான் இவளும் என்ன செஞ்சுட்டா, நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவனிடத்துல வந்து ஒருவன் தன்னுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்யலாம். அல்லேலூயா. அதுதான் ஒரு சுத்து வருகிறது. பிரைஸ் தி லார்ட். நன்மையை பெற்றுக்கொள்வதற்கும், ஹல்லேலூயா, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கும், விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கும் வரலாம். வந்தாலே போதும், கர்த்தரிடத்துல உண்டு. அல்லேலூயா. ஆனால் ஒரு சுற்று வந்து ஒரு பூரண அனுபவத்துல வருகிற போதுதான் என்ன உண்டாகிறது? ரட்சிப்பு பூரணம் அடைகிறது. ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Glory to God. யோசுவாவின் புத்தகத்துல நமக்கு தெரியும். சுற்றி வாங்கன்றார். எரிகோ மதில் என்ன செய்யுங்க? 6 நாளும் சுற்றி வாங்க. 7வது நாளும் 7 முறை சுற்றி வாங்கன்றார். அல்லேலூயா. அப்ப சுற்றி வாங்க. நீங்க ஒரு பூரண அனுபவத்திற்குள்ளே விசுவாசிகள் கடந்து வரணும். நீ விசுவாசித்து என்னிடத்தில் வந்தது உண்மைதான். நீ கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொண்டது உண்மைதான். நீ சுவிசேஷத்திற்கு செவி கொடுத்தது உண்மைதான். நீ கிறிஸ்தவனாய் மாறியது உண்மைதான். ஆனால் பூரண அனுபவங்களுக்குள்ளே நீ இன்னும் வரல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Glory to God. பூரண அனுபவங்களுக்குள்ளே வந்தாதான் என்ன நடக்கும்? ரட்சிப்பு பூரணம் அடையும். அப்ப உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிருது. ஒரு பூரண சம்பூரணமான ஒரு ஆசீர்வாதம். இந்த சம்பூரண ஆசீர்வாதம் எப்படி வருகிறது? இந்த விசுவாசி என்ன செய்கிறாள்? ஒரு பூரண அனுபவத்துல சுற்றி வருகிறாள். அல்லேலூயா. பின்னாடி தொட்டுட்டு போயிடலான்னு நினைச்சவ அவர் முன்பாக வந்து விழுந்து, இதுதான் ஒப்பு கொடுக்கிற அனுபவம். இதற்காகத்தான் சபையில, ஆவிக்குரிய சபையில நம்மை நாம் அர்ப்பணித்து ஒப்புக்கிடுகிறோம். நாம் பரிபூர்ணம் அடையும்படிக்கு மணவாட்டி சபை ஒரு நாளிலே இயேசு கிறிஸ்துவினால் எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை அறிந்து நாம் சுத்திகரிக்கும்படி பூரண ரட்சிப்பின் அனுபவத்திற்காய் நம்மை ஒப்பு கொடுத்து வருகிறோம். அல்லேலூயா. விசுவாசிகளுடைய அனுபவம் அநேக வேளைகளில் எப்படி இருக்கிறது? பாதி வரைக்கும் வந்துட்டு அப்படியே நின்னு போய் நிக்கிறோம். அல்லேலூயா. நம்ம இருதயத்துல ஆவிக்குரிய நினைவுகளுக்கும் கூட அப்படி ஒரு அனுபவம் இருக்கிறது. எப்படி? ஒரு 12 வயசு வரைக்கும் கற்றுக்கொண்ட அதே காரியம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு நம்ம இருதயத்துல. ஒரு புதிய ஒரு அனுபவம், ஒரு சுற்று வருவதற்கு நம்மால முடியல. அல்லேலூயா. ஆனால் அந்த ஸ்திரீயானவள் இயேசுவுக்கு பயந்து நடுங்கி அவருக்கு முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். தன்னிடம் எதையும் இப்ப மறைத்து வைக்கல. எல்லாவற்றையும் இயேசுவினிடத்துல சொல்லிவிட்டாள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். க்ளோரி. அதற்கு முன்பாக வந்த மனுஷனை என்ன பார்த்தோம்? அவன் ஆராதனைக்கு வந்துட்டான். அவன் தேவனை உரத்த சத்தமாய் அவன் மகிமைப்படுத்த வந்துட்டான். அப்ப பரிசுத்த ஆராதனைக்குள்ள ஒருத்தன் வரணும். அப்படியே வந்துட்டு அவரு ஞாயிற்றுக்கிழமைகள்லயும் அப்படியே மற்ற நாட்கள்லயும் கர்த்தர் அப்படியே சும்மா அப்படி லைட்டா அப்படி பண்ணிட்டு போற அனுபவம் அல்ல. ஒரு சுத்து வரணும். அல்லேலூயா. ஒரு பூரண அனுபவத்திற்குள்ளே நாம் கடந்து வரணும். பரிசுத்த ஆராதனைக்குள்ள தேவ பிள்ளைகள் கடந்து வரணும். அல்லேலூயா. ஆவியிலே நிரம்பி ஆராதனை செய்கிற அனுபவத்திற்குள்ளே கடந்து வரணும். பிரைஸ் தி லார்ட். நம்ம வாசித்தால் நமக்கு தெரியும். யோவான் 7ஆம் அதிகாரம், அதனுடைய 37, 38, 39 நான் வேகமாய் வாசிக்கிறேன். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் சொல்லிட்டார். அல்லேலூயா.
நான் ஒரு இடத்துல வசனம் கேட்டுக்கொண்டு இருக்கும்போது இதோட நிப்பாட்டிட்டாங்க. இந்த வசனத்தோடு இங்கேயே நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு ரொம்ப நாள் கழிச்சு, அந்த சபை, அந்த குறிப்பிட்ட அந்த கூடுகை, அவர்கள் எதை விசுவாசிக்கலையாம்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதையும், பரிசுத்த ஆவியினாலே ஆராதிக்கிறதையும், பரிசுத்த ஆவியை கொண்டு ஜீவிக்கிறதையும் விசுவாசிக்கலையாம். பிறகுதான் தெரிஞ்சுச்சு அந்த சபையினுடைய காரியம் என்னன்னு சொல்லி. அல்லேலூயா! அந்த கூடுகையை சொல்லுகிறேன். சபைன்னு சொல்ல முடியல. கூடுகையை அப்படி அப்புறம் தான் தெரிஞ்சு. ஆஹா! இப்படியும் ஆட்கள் உண்டா? அப்படின்னு நான் அறிந்து கொண்டேன். ஆனால் நம்ம இதற்கு அடுத்த வசனத்தை வாசித்தால் தான் நமக்கு தெரியும். ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அல்லேலூயா! அது வந்துரும். ஆனால் அதோட நிக்கல. 38, 39ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஆமென். அதோடையும் முடியல. அதற்கப்புறம் அதனுடைய விளக்கம் நமக்கு தெரியுது. அது என்ன 39 ஜான் 7:39ல தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அல்லேலூயா! அப்ப அந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்து இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் அப்ப விசுவாசியினுடைய வாழ்க்கையிலையும் அவன் தாகமா இருந்து இயேசுவினிடத்துல வந்து பானம் பண்ணுகிறான். ஆனால் அவன் இன்னும் இயேசுவை அவன் பரிசுத்த ஆராதனையில கடந்து வந்து அவன் தேவனை மகிமைப்படுத்தாதிருக்கிறபடினால அவனுக்கு என்ன உண்டாகல? பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அல்லேலூயா! அவன் இயேசுவினிடத்திலே கடந்து வருகிறான். அவன் பானம் பண்ணுகிறான். ஆனால் அவனுடைய உள்ளத்திலே இன்னும் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுகிற அனுபவம் உண்டாகவில்லை. காரணம் என்ன? அவன் இன்னும் இயேசுவை மகிமைப்படுத்தாமல் இருக்கிறான். இயேசுவை எப்படி மகிமைப்படுத்த முடியும்? அததான் நம்ம பார்த்தோம். அந்த குஷ்டரோகி என்ன செஞ்சான்? அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன செஞ்சா? அல்லேலூயா! ஒரு சுற்று வரணும். பூரண அனுபவங்களுக்குள்ளே வரணும். அப்ப நிறைய ஊழியங்கள் இருக்கிறது உண்மைதான். ஆனால் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிற தேவனுடைய சபையில பெந்தகோஸ்தே அனுபவங்களில அந்த பெந்தகோஸ்தே உபதேசத்துக்குள்ள ஒரு பூரண அனுபவம் கற்றுத்தரப்படுகிறது. அது நமக்கு அந்த ஆவியானவருடைய நடத்துதலினால அது நமக்கு அருளப்படுகிறது. அதற்குள்ளே ஒருவன் தன்னை இணைத்துக் கொள்ளுகிற போதுதான் அவனுக்கு என்ன உண்டாகிறது? அவன் கர்த்தரை ஆவியினாலும் உண்மையினாலும் தொழுது இயேசுவை மகிமைப்படுத்துகிற போது அவன் தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து பயந்து நடுங்கி இயேசுவுக்கு முன்பாக வந்து உண்மையெல்லாம் சொல்லி உரத்த சத்தமாய் அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துகிற போது அவரை பரிசுத்த ஆராதனையை அவருக்கு செலுத்துகிற போது அவனுக்கு என்ன உண்டாகிறது? பரிசுத்த ஆவி அருளப்படுகிறது. அது ஒரு பூரண அனுபவத்தை நமக்கு காண்பிக்கிற. அப்ப விசுவாசிகளாகிய நாம பாதியில நின்று போகும்படி அல்ல. ஏசாயா தீர்க்கதரிசி 33:6 சொல்லப்பட்டு இருக்கிறது. பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். ஆமென். இன்னொரு கொலோசியர் 3:16 கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும், வசனம் கடந்து வருகிறது மாத்திரமல்ல, வசனம் எப்படி வரணுமா? சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. அல்லேலூயா! வசனம் நமக்கு வந்தா மாத்திரம் பத்தாது. அது எப்படி வரணும்? சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக நமக்குள்ளே வாசமாயிருப்பதாக என்று பவுல் எழுதுகிற போது அவன் எழுதுகிறான். அல்லேலூயா! அப்போ ஒரு பரிபூரணமான அனுபவம், ஒரு பூரணமான அனுபவம் நமக்குள்ளே உண்டாக வேண்டும். ஆமென். ஹalleluya, glory to God, ஹalleluya. இன்னும் காரியங்கள் உண்டு. ஆனாலும் அதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரங்களில கர்த்தருக்கு சித்தமானால் அவருக்கு ஆவியின் நடத்துதலோடு நம்ம அதை பார்ப்போம். இன்று ராத்திரி நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. Glory to God. Hallelujah. கண்களை மூடி ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தினவர்களாக அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி
ஹalleluya, ஹalleluya. கேட்ட வசனங்களுக்கு பயந்து நடுங்கி கர்த்தருக்கு முன்பாக கடந்து வந்து நம்ம உண்மையெல்லாம் சொல்லி, சிறு வயதுல இருக்கிற அனுபவங்கள் கிடையாது. அல்லது நாம் கற்றுக்கொண்ட போது அவரிடத்துல வந்து பானம் பண்ணினோம். உண்மைதான். அதோடு நின்று போகும்படி அல்ல. ஹalleluya. ஒரு பூரண அனுபவம் நமக்கு கடந்து வரணும். ஆமென் ஜீசஸ். ஸ்தோத்திரம் பண்ணி கண்களை மூடி, இறுக்கமாய் கண்களை மூடி தேவனை இருதயத்தின் ஆழத்திலிருந்து உராபாலா ரீபாதா ஷப ரிபா கரபாலா க்ளோரி டு காட். 2 பேருடைய அனுபவமும் வேறதான். ஆனால் பூரணத்துல வரும்போது 2 பேரும் ஒரே மாதிரி ஆயிட்டாங்க. ஹalleluya. குஷ்டரோகியும் சுத்தமாயிட்டான், பெரும்பாடுள்ள ஸ்திரியும் சுத்தமாயிட்டான். ஹalleluya. ரிஷப ரிப கதுனமோ ஷந்தரதியா. வந்த விதங்கள் வேற வேறு, அது விஷயம் கிடையாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒருத்தன் இங்க இருந்து வருவான், ஒருத்தன் அங்க இருந்து வருவான், ஒருத்தன் இந்த மதத்துல இருந்து வருவான், ஒருத்தன் இந்த டிவிஷன்ல இருந்து வருவான், ஒருத்தன் அந்த டிவிஷன்ல இருந்து வருவான், ஒருத்தன் இந்த மூலையில இருந்து வருவான், ஒருத்தன் அந்த மூலையில இருந்து வருவான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஒருத்தனுக்கு இப்படி ஒரு அனுபவம் உண்டாகி வருவான், ஒருத்தனுடைய அனுபவத்தை கேட்டா நமக்கே விசித்திரமா இருக்கும். இப்படி எல்லாம் கூடயா வருவாங்க. ஹalleluya. எப்படியோ வந்த பிறகு அதோட அதையே பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிற அனுபவங்கள் கிடையாது. நான் இப்படிதான் வந்தேன், நான் இந்த பாட்டை எல்லாம் கத்துக்கிட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் இருக்கிறேன், அது மாத்திரம் இல்ல. ஒரு பூரணத்துக்குள்ள வந்த பிறகு வித்தியாசமே இருக்காது. ஹalleluya. இந்த விசுவாசியும் இப்படிதான் ஆராதிப்பான், அந்த விசுவாசியும் அப்படிதான் ஆராதிப்பான். எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நிரம்புகிற போது சபை எப்படி இருக்கும்? ஓ ஹalleluya. பரலோகம் எப்படி இருக்கு? ஒவ்வொருத்தரும் டிசைனா ஆராதிக்க மாட்டான் பரலோகத்துல. எல்லாரும் ஒரு கடலின் அலைகளை போல. அது எப்படி இருக்கும்? குவியலா. அது எழும்புனா ஒன்னா எழும்பும், இறங்குனா ஒன்னா இறங்கும். கடலின் சத்தம் போல, சமுத்திரத்தின் சத்தத்தை போலதான் பரலோகத்தினுடைய மகிமையை யோவான் அவன் வெளிப்பாடுகளில பெற்றுக்கொண்டு அவன் சொல்லுகிறான். அல்லேலூயா. க்ளோரி. எல்லாருடைய ஆராதனை ஒன்று போல மாறுகிற அனுபவம். அல்லேலூயா. இவளிடத்துல இயேசு அதான் சொல்றாரு, நீ உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சுகமாயிரு, நீ சுத்தமாயிரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிரு, நீ சமாதானமாயிருன்றாரு. அல்லேலூயா. அவனுக்கும் அதே மாதிரிதான். அல்லேலூயா. glory to God. praise the Lord. Hallelujah. glory glory. எல்லாரும் பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக அவருடைய நிரப்புதலிலே வருகிற போது எல்லாரும் ஒரே மாதிரி ஆராதனை உண்டா. ரபா ஷபரிபா கரபலா. அதுதான் பரிசுத்த ஆராதனை. ஹalleluya. ஆவியினாலே நிரம்பி ஆராதிக்கிற போது ஒரே மாதிரி இருக்கு. ரிபாபா ஷபரிபா கரபலா. glory to God. வித்தியாசமே இருக்கு. நல்ல சில சபைகளுக்கு போயிருக்கும் போது ரிபா ஷபரிபா கரபலா திரவா சந்தராதியா. glory to God. எங்க நிக்கிறோனே தெரியாது. ரிஷபரிபா கரபலா. எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கு. ஆமென் ஜீசஸ். ஜனங்கள் ஆவியில நிரம்புகிற போது புதுசா வந்தவனா அப்படிதான் இருப்பான். ஏற்கனவே எத்தனையோ வருடமா இருந்தவனும் அப்படிதான் இருப்பான். வயது முதிர்ந்தவர்களும் அப்படிதான் ஆராதித்துக் கொண்டு இருப்பாங்க. குதித்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு glory to God. Amen Jesus. ஒரே சத்தமாய் glory to God. தேவ சமாதானத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக ஹalleluya. எல்லாருடைய அனுபவங்களும் ஒன்று போலாகும். எப்ப? பூரணத்திற்குள்ள ஒரு சுத்திட்டு வரணும். அதற்காகத்தான் சொன்னார் ஆண்டவர், நீங்க 6 நாளும் சுத்துங்க, 7வது நாளும் சுத்துங்க, இந்த எரிகோ மதில் விழுகிறது வரைக்கும், பாரம்பரிய வல்லமைகள் விழிந்து போகிற வரைக்கும். ஹalleluya ஹalleluya. பிறவி குணங்கள் மாறி போகிற வரைக்கும். ஹalleluya glory. சரீர சுபாவங்கள் ஒழிந்து போகிற வரைக்கும். ஹalleluya. நீங்கள் இப்படியே சுற்றி வாங்க, நீங்க இப்படியே கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்தி கொண்டு வாங்க. ஹalleluya. ஒரு பூரண அனுபவத்துக்குள்ள வந்த உடனே அல்லேலூயா எல்லாம் உடைந்து போகும், கட்டுகள் முறிந்து போகும், பிசாசுனுடைய வல்லமைகள் அது அவிழ்க்கப்பட்டு போகும்.
கட்டுகள் எல்லாம் குடும்பங்களை விட்டு விலகும். எத்தனையோ ஜென்மங்களாய் கடந்து வந்த சில கட்டுகள், சாபங்கள் எல்லாம் மாறி போகும். பரிசுத்த ஆராதனையில கடந்து வந்தால் தேவ பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட நன்மைகள் உண்டாகும். Thank you, Jesus. ஒன்று போல ஒரு அனுபவம் உண்டாகும். எல்லாம் பூரண ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ள, பூரண அனுபவத்திற்குள்ள praise the Lord வந்து பானம் பண்ணுகிற அனுபவம் மாத்திரம் அல்ல, நம்ம இருதயத்திலே இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுகிற அனுபவம். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிற அனுபவம், அபிஷேகிக்கப்படுகிற அனுபவம். Thank you, Lord. Hallelujah. ஆண்டவரே தயவாய் கேட்கிறோம் அப்பா, ஒரு மனதாய் கேட்கிறோம். இந்த வசனங்களுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தின ஒவ்வொரு மேலையோ இயேசு இப்போதும் கூட உம்முடைய மகிமையின் ஆவியானவரை பொழிந்தருளுவீராக. Glory to God. உம்முடைய ஆவியினாலே நிரப்புங்கப்பா. ஆமென் ஜீசஸ். உம்முடைய சமாதானத்தினாலே அலங்கரிங்க ஆண்டவரே. எல்லா கட்டுகளும் எரிகோ மதில்களும் விழுந்து போகட்டும் ஆண்டவரே. இன்று கண்ட எகிப்தியனை இனி காண்பதில்லை என்கிற அந்த விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். Thank you, Lord. Hallelujah. நல்ல ஒரு பூரணமான அனுபவத்தில் எங்களை கொண்டு வந்து நீங்க எங்களை அன்னும் அதுல மகிழ பண்ண வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய இந்த வேளையில நம்முடைய இந்த வேத தியான சமயத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்தபடினாலே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Thank you, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Glory, glory, glory. Hallelujah. இன்று அநேகர் நமக்கு நிறைய விடுதலைகளை கர்த்தர் நமக்கு இந்த வசனங்களில் கட்டளையிட்டு இருக்கிறார். Glory to God. அவரிடத்துல வந்த உடனே விடுதலை தான், ஆசீர்வாதம் தான், நன்மை தான். அல்லேலூயா. பூரணமாய் வருவதற்கு ஒரு சுற்றி நம்ம அவருக்கு முன்பாக வந்து உண்மையை எல்லாம் சொல்லி, ஆண்டவரே இதாய் நிலைமைன்னு சொல்லி அவருக்கு முன்பாக தாழ்த்துகிற போது கர்த்தர் நம்மை பூரண ஒரு விடுதலை, ரட்சிப்பின் அனுபவம். Glory to God. நன்றி பிதாவே. ஆண்டவரே இவ்வளவு நேரம் நாங்கள் உம்முடைய சமூகத்துல காணப்பட்டோம். எங்களோடு உம்முடைய வசனங்களை அனுப்பி தேவன் இடைப்பட்டீர். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் இரக்கத்தோடு எங்களை இந்த வேளையில பார்த்திருக்கிறீர். எங்களுடைய எல்லா காரியங்களின் மேலேயும் உம்முடைய கரம் வைக்கப்படட்டும். ஒவ்வொருவரையும் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவே ஒருவருக்கே நாங்கள் துதிகன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் அப்பா. நீரே துதிக்கு பாத்திரர், நீரே கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தையே நாங்கள் சொல்லி துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து நிற்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord.